பிபிஎஃப் பண்ணோடனே நீங்கள் வாட்டர் வாஷ்லாம் போய் விடாதீங்க. இந்த மர்காடில் இருக்கிற பிபிஎஃப்பை அப்படியே அடித்து எடுத்துட்டாங்க. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,000ரூவாங்க. சும்மா இல்லை, ₹1 2 இல்லை. பிபிஎஃப் காஸ்ட்டு 17,000ரூவா. பிபிஎஃப் போடுங்க, டேங்க்குக்கு மட்டும் போடுங்க. ஃபஸ்ட்டு பிபிஎஃப்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபிஎஃப்னா ஒன்றும் இல்லைங்க, பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிமுங்க. ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்டென்ட்டுக்குள்ளே தாங்க நம்ம போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எப்படின்னு உங்களுக்கு புரியும். பிபிஎஃப் வீடியோ தாங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். பிபிஎஃப் பண்ணால் நம்ம 18+ கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்கிற 18+ல் போய் கொடுத்துருந்தோம். பட் கொடுத்துட்டு வண்டி ஃபுல்லாக பிபிஎஃப் பண்ணியாச்சுங்க. பண்ணி நம்ம கையில் வண்டியை தந்துட்டாங்க. அண்டு பிபிஎஃப் காஸ்ட் எவ்வளோ, பிபிஎஃப்னால் என்னென்ன பெனிஃபிட்டு, பிபிஎஃப் பண்ணும்போது வண்டியில் என்னென்ன இஷ்யூஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிபிஎஃப்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபிஎஃப்னா ஒன்றும் இல்லைங்க, பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிமுங்க. அதாவது நம்ம கார்லேயோ பைக்லேயோ இருக்கிற பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிம் தான் பிபிஎஃப் அப்படிம்பாங்க. பெயிண்ட்டை மட்டுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கில் விழுகிற மினிமலான ஸ்க்ராச்சஸ்ஸு ஏதாச்சும் விழுந்துச்சுன்னா அதையும் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுக்கோசரம் தான் இது பிபிஎஃப் போடுறதே மெயினாக. மேஜரான, அதாவது ரொம்ப பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்னாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பிபிஎஃப் அடித்து, உங்களுக்கு தெரியுதா, பிபிஎஃப் போட்டு அது மேலே ஸ்க்ராட்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஏதோ மினிமலான சின்னதாக கீ வச்சு நம்ம கீறோம் அப்படிங்கிறதெல்லாம் அது மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இதுக்கோசரம் தான் நான் பிபிஎஃபே போட்டேன். பட் நான் எங்கெங்கே பிபிஎஃப் போட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எதனால பிபிஎஃப் போட்டேன்னா, இது ஒரு அட்வான்டேஜ், இது ஒன்று. பட் இன்னொன்று என்னென்னா, எல்லாத்தொரு வீட்லேயும் நம்ம மம்மியோ டேடியோ இருக்கட்டும், நம்ம பையன் புது பைக் எடுத்திருக்கான், அவங்க காலையில் எந்திரிச்சோன்னா வெளியே வந்தால் நம்ம பைக் நிற்கும். அப்போ அவங்க பாட்டு சரி வண்டி அழுக்காக இருக்குது துடைப்பமே அப்படின்ட்டு அவங்களா ஒரு துண்டுலையோ துணிலையோ வேறு எதுலையோ துடைப்பாங்க. அப்போ ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு ஸ்க்ராச்சஸ் ஏதாச்சும் விழுகும். ஸோ நமக்கு தெரியுங்க, நம்ம வந்து மைக்ரோ ஃபேப்ரிக் இதில் தான் துடைப்போம், அந்த கிளாத்து தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், டேங்க்கில் இருக்கட்டும், ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஏதாவது விழுந்துடும் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு என்ன கிளாத் யூஸ் பண்ணணுமோ அந்த கிளாத் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அவங்க பாசத்தில் அதெல்லாம் தெரியாதுங்க. ஸோ அதனால தான் அதுவும் ஒன்று நான் வந்துட்டு பிபிஎஃப் போகிற காரணம். இன்னொன்று என்னென்னா, வண்டி வாட்டர் வாஷ் விடும்போது ஏதாச்சும் அவங்க ஏதாவது ஸ்க்ராச்சஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு தான், அப்படின்னு ஒரு இது, அதுவும் ஒரு இதுலேயும் நான் பிபிஎஃப் ஓட்டினேன். அண்டு நான் பிபிஎஃப் எந்தெந்த பார்ட்ஸில் நான் ஒட்டுனேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு எல்லாமே தனித்தனி பார்ட்ஸுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஜாயிண்டாக இருக்கும், பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்ஸு. இங்கே பாருங்கள், டெய்லுக்கிட்ட வர்றது ஒரு பார்ட்ஸு, இங்கே வர்றது ஒரு பார்ட்ஸு, இதில் ஒரு பார்ட்ஸு, இதில் ஒரு பார்ட்ஸு, இந்த பார்ட்ஸ், இந்த அத்தனை இதுலேயுமே பிபிஎஃப் போட்டிருக்கேன். அண்டு இங்கேயும் போட்டிருக்கேன் பாருங்கள், ஹேண்ட் கார்டுகிட்டையும் போட்டிருக்கேன், அண்டு வைசர்லேயும் போட்டிருக்கேன், பிபிஎஃப் போட்டிருக்கேன். இன்னொன்று இந்த நம்ம எல்இடி லைட்லேயும் பிபிஎஃப் போட்டிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீடோ மீட்டர்லேயும் நான் பிபிஎஃப் போட்டிருக்கேங்க. தெரியுதா? உங்களுக்கு தெரியாது, பிபிஎஃப் ஃபண்டு போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியாது, பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். பிபிஎஃப் போட்ட மாதிரியே தெரியாது, ஒரு சின்ன டாட்டு புள்ளி எதுவுமே வரலங்க. சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் எங்கே போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்க 18+ல் தான் போட்டிருக்கேன். காண்டாக்ட் நம்பர் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நான் போய் காண்டாக்ட் பண்ணி இல்லை கால் பண்ணி என்கொயரி பண்ணி பாருங்கள். சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. நான் தரமாக சொல்கிறேன், ஏன்னா உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு நம்ம டியூக் 390க்கு பிபிஎஃப் போட்டோம். அது வந்து இங்கே லோக்கல் சரவணம்பட்டியில் தான் போட்டுது. அது போட்டு பல இஷ்யூஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. பட் இதில் அந்த எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஒன்றே என்ன குறைன்னா, பிபிஎஃப் போட்டும்போது இங்கே ஹீட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த பண்ணும்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் உறிஞ்சு வந்துருச்சு. இந்த பொசிஷனும் சரி, இதுவும் சரி, பிபிஎஃப் அப்படியே பிபிஎஃப்ங்கிற பாருங்க, பெயிண்ட் அப்படியே உறிஞ்சு வந்துருச்சு. 2 சைடும் பெயிண்ட்டு உறிஞ்சு வந்த பின்னாடி அவங்களே எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சு, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கான்னு நான் பார்க்குறேன், இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிவிடுறேன். அந்த ஃபுட்டேஜ் எடுத்து விட்டு இதில் வந்துட்டு பெயிண்ட் அவங்களே ஒரு பிளாக் கலர் கோட்டிங் அடித்து எனக்கு வந்து ரெடி பண்ணி, எந்த ஒரு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வாங்கலைங்க, அவங்களே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணி தந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்துட்டு பிபிஎஃப் ஒட்டல, ஏன்னா இது வந்துட்டு பெயிண்ட்டு காயிட்டும், ஒரு 10-15 நாள் ஆகட்டும் அப்படின்னு நானும் விட்டேன். அவங்களும் சொன்னாங்க 10-15 நாள் கழிச்சு இங்கே மாற்றிக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டு. அந்த கிளிப் இருந்தால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். ஒன்று பண்ணி விட்டாங்க. ஹீரோ ஷோரூம்லேருந்து சிறப்பான சைகை. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து கொச்சியில் தான் விட்டுருப்போம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டயர் மாத்திரை நான் போனேன் கொச்சிக்கு அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, பிபிஎஃப் ஒட்டின ஒரு 3 நாளுக்குள்ளேயே நான் போயிட்டேன். அவங்கக்கிட்ட அப்பயும் சொல்கிறேன், வாட்டர் வாஷ் விடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு வாட்டர் வாஷ் விட்டாங்க. இந்த மர்காடில் இருக்கிற பிபிஎஃப்பை அப்படியே அடித்து எடுத்துட்டாங்க. இங்கே வந்துருச்சு.
அண்ட் இங்கேயும் அதே மாதிரி தான் உறிஞ்சிருச்சு. இங்கேயும் போட்டிருந்தேன், நீ மறுபடியும் போய் விடணும். கால் பண்ணி 18+ நான் கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ ஷோரூமில் சர்வீஸ் சென்டரில் விட்டேன், அவங்க வாட்டர் வாஷ் விடும்போது இந்த மாதிரி பிபிஎஃப் எல்லாம் வெளியே வந்துருச்சு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னா நீங்கள் வீடியோ மட்டும் அனுப்புங்க ப்ரோ அப்படின்னாங்க. அனுப்பிச்சுட்டேன். சரி வாங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இங்கேயும் ஒரு பிபிஎஃப் ஒட்டணும் அண்ட் இங்கேயும் பிபிஎஃப் ஒட்டணும். அண்ட் இந்த போர்ஷன் இது வந்துட்டு பெயிண்ட்டு காஞ்ச பின்னாடி ஒட்டிக்கலான் இருந்தேன். இப்போ ஒரு 10 நாள் ஆகிடுச்சு, எல்லாமே ஃபுல்லாக செட் ஆகிருக்கும், இப்போ போய் ஒட்டிக்கலாங்க. பிபிஎஃப்னால என்ன இஷ்யூனா இதுதாங்க, வாட்டர் வாஷ் பிபிஎஃப் பண்ணோடனே நீங்கள் வாட்டர் வாஷ்லாம் போய் விடாதீங்க. நான் ஏதோ தெரியாமல் நான் அப்பயும் சொல்கிறேன் ஷோரூமில் பண்ணாதீங்கன்னு. இல்லை ப்ரோ ரொம்ப அழுக்காக இருக்குது, லைட்டாக தான் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னா சரி ஓகே, நான் இருமனசாக தான் நான் பண்ணேன். முடிச்சு விட்டாங்க நம்மளை. ஏன்னா இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,000ரூவாங்க, சும்மா இல்லை, ₹1 2 இல்லை. பிபிஎஃப் காஸ்ட்டு 17,000ரூவா. நம்ம போட்டது வந்துட்டு 3 இயர் பேக்கில் 5 இயர் பேக்கு, 5 வருஷத்துக்கு. என்ன ஆனாலும் நம்ம, அதாவது என்ன ஆனாலும்னா நம்மளால் ஏதாச்சும் ஒரு அடிச்சோ இல்லை ஏதாச்சும் ஆக்சிடென்ட் பண்ணியோ, அதாவது அவங்க வாட்டர் வாஷ் பண்ணும்போது இப்போ அடித்து உரிச்சு விட்டாங்களே பிபிஎஃப், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தானாக நேச்சுரலாக அதில் ஏதாச்சும் பபுள்ஸ் வந்துச்சோ, இதில் எந்த ஒரு பபுள்ஸுமே இப்போ முடி வரல, நல்ல விஷயம். ஸோ பபுள்ஸ் வந்துச்சோ அப்படி இப்படின்னா நம்ம வந்து அவங்ககிட்ட கால் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். அண்டு மெயினாக சொல்ல போனால் பிபிஎஃப் சூப்பராக ஓட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம கேட்ஸுக்கு கூட நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் இந்த வண்டிக்கு இங்கே பாருங்களேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்காங்க. டேங்க்கில் இருக்கட்டும், டேங்க்கில் வந்து 2 பிபிஎஃப் ஒட்டியிருக்காங்க, 2 கட்டிங் டேங்க்கில் வரும். ஆனால் அந்த 2 கட்டிங் தெரியவே தெரியாது பாருங்கள், நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இதில் 2 பிபிஎஃப் ஒட்டியிருக்காங்க, இந்த சைடு ஒரு பிபிஎஃப் லேயர் ஒட்டியிருக்காங்க, இந்த சைடு ஒரு லேயர் ஒட்டியிருக்காங்க, ஆனால் தெரியவே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி வேலைலாம் தரமாக பண்ணி தந்தாங்க, வேலையெல்லாம் ஒரு குறையே சொல்ல முடியாது. அண்ட் இதோட காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17,000 சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நம்மளது வந்துட்டு 5 இயர்ஸ் பேக் போட்டிருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக டேங்க்கு மர்காடு எல்லாமே போட்டாச்சுங்க. பிபிஎஃப் போட்ட பின்னாடி தான் நமக்கு வந்து ஒரு மனசு ரிலீஃபே வந்துச்சுங்க. ஸோ இதுதாங்க பிபிஎஃப் போட்ட கதைகள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம கேட்ஸுக்கு பிபிஎஃப் போட்ட வீடியோ வந்துட்டு நான் போடுறேன், அதில் என்னென்ன இஷ்யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது அதுலேயும் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வண்டிக்குள்ள நெக்ஸ்ட்டு ரிவ்யூலாம் இருக்குங்க, வண்டியோட ரிவ்யூ இருக்குது, வண்டியோட டாப் ஸ்பீட் இருக்குது, வண்டியோட மைலேஜ் இருக்குது. அண்டு வண்டிக்கு வந்துட்டு நான் செயின் கார்டு ஒன்று வாங்கியிருக்கேன், அந்த கார்டு ரிவ்யூ இருக்குது, ரிவ்யூங்கிற பாருங்க, அதை வந்துட்டு ஃபிட் பண்ணுற ஒரு வீடியோ வரும். ரேலி சீட்டு வாங்கி வச்சுருக்கேன், ரேலி சீட்டு வந்த வீடியோ வரும். இன்னும் நிறையா வீடியோ வருங்க. வண்டியில் நிறையா மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். டயர் மாற்றின வீடியோ நான் உங்களுக்கு பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா டயர் மாற்றிட்டு இதுக்குன்ட்டு ஒரு எம்ஆர்எஃப் ரேலி டயர் வாங்கி மாற்றின பின்னாடி நான் வந்து கழட்டிட்டேங்க. ஏன்னா நம்ம ரோட்டில் ஓட்ட முடியல, ஸோ ஆஃப் ரோடுக்கு மட்டும் அந்த டயரை யூஸ் பண்ணிக்கலான்னு கழட்டி வீட்டில் வச்சுருக்கேன். நிறையா வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வீக்லினா சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock நம்ம வீடியோ டான் வந்துடும். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock டான் வந்துடும். அண்டு பிபிஎஃப் பற்றி வேறு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக உங்கள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிபிஎஃப் பற்றி டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன். எங்கே நான் ஒட்டுனேன், எப்படி ஆச்சு பிபிஎஃப், ஏன்னா நம்ம கேட்சிலையும் ஒட்டி அனுபவப்பட்டிருக்கேன், இந்த வண்டியிலையும் நான் ஒட்டி அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் பிபிஎஃப் பற்றி எனக்கு ஏதோ கொஞ்சம் நாலேஜை வச்சு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து பிபிஎஃப் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பிபிஎஃப்ங்கிறது இப்போ வர எல்லா வண்டிக்கும் கம்பல்சரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் பிபிஎஃப்ங்கிறது போகிறது உங்கள் வண்டிக்கு நல்லது தான். என்னோடய பர்சனல் அபிப்பிராயம் என்னென்னா பிபிஎஃப் போடுங்க, டேங்க்குக்கு மட்டும் போடுங்க, மற்ற பார்ட்ஸ்க்கெலாம் போடாதீங்க. ஏன்னா டேங்க்கு மட்டும்தான் நம்ம காஸ்ட் அதிகம், இந்த டேங்க் மட்டும்தான் இருக்கிறதுலே காஸ்ட் அதிகம். மற்றபடியெல்லாம் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பிபிஎஃப் உங்கள் விருப்பம் இருந்தால் ஃபுல் பிபிஎஃப் போடுங்க. ஏன்னா டேங்க் மட்டும்னா ஒரு ₹6 7 முடிஞ்சிடும். மற்றபடி ஃபுல்லானா உங்களுக்கு ஒரு ₹10 ₹12 15 17. இதில் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குங்க. 2 வருஷத்துக்கு இருக்குது, 3 வருஷத்துக்கு இருக்குது, 5 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து டோட்டலாக 5 இயர்ஸ் போட்டனால 17,000 வந்துச்சு. உங்களுக்கு ஒரு 2 வருஷம் போதும் அப்படின்னா ஒரு 10K 12Kக்குள்ளே தான் வருங்க. ஸோ அவ்வளோதான் இதோட காஸ்ட்டு. பட் போட விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க. ஸோ இதாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை சொன்னேன். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா பபாய்.